உடைய சமூகத்துக்கும் முழங்கால் படியிடுவோம். பரிசுத்த நிறைந்த பரலோக பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ மகா கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ளவரே, மக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே, கடந்துட்ட நாட்கள்லாம் இது உங்களை காருண்யத்தினால் உங்களை கிருபையினால் உங்களை தாங்கி ஆண்டவரே, இது ஆண்டவரே இந்த காலவெளியிலும் ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆராதிக்க முடியாய், இது உங்களோட ஒன்றை கலக்க முடியாய் கத்தாவே. சோதரம் தகப்பனே நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே இந்த ஆராதனையை உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே இதோ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீரே, நீர் வந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே இதோ இங்கே இறங்கும்படியா செபிக்கிறோம். கத்தாவை குடிக்க யாவரையும் உங்களுடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கத்த நிரப்ப முடியா செபிக்கிறோம். கத்தாவே உற்சாகமும் ஆவியை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து முற்றுமுழுக்க ஆசீர்வதித்து இதோ யாவரையும் தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கத்தாவை இதோ இடத்துல சோலை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பரத்தை ஞானத்தால் நிரப்பி கத்தாவை இதோ உங்களுடைய திவ்ய வார்த்தைகளை கொடுத்து கத்தாவை சபையை போஷிக்க முடியாது செபிக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நோக்காரோம். கிறிஸ்தவ பாடல் புஸ்தகத்திலே 13வது பாடல். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. மகிமை பொருந்திய கனம் பொருந்திய அந்த தேவனுக்கே மகிமை செலுத்தி நாம் இந்த பாடலை நாம் படிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை நாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன கண்ணை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன கண்ணை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சலாய நீலக்கமே. அல்லேலூயா அல்லேலூயா அன்பே சலாய நீலக்கமே. அந்த கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவே பரமை வானம் பாடியே கவலையின்றி பரந்து பாடுதே. குருவே பரமை வானம் பாடியே கவலையின்றி பரந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்து காற்று புஷ்பத்தை எடுத்துரைத்து. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்து காற்று புஷ்பத்தை எடுத்துரைத்து. அல்லேலூயா அல்லேலூயா ஆணையாகாரம் தேவையெல்லாம். அல்லேலூயா அல்லேலூயா ஆணையாகாரம் தேவையெல்லாம். அன்றென்று தந்தம்மை ஆதரித்து கோடானோடி ஸ்தோத்திரம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்து கருத்துடன் நாளே நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்து கருத்துடன் நாளே நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடுவார். தூயமுகன் வந்திருப்போம். கோடி சுத்தமேறுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. 115வது பாடல் 115வது பாடல். கண்டேனின் கண்குளிர கத்தரை என்றும் கண்டேனின் கண்குளிர. மேலே கத்தரை காணும்போது எங்களுடைய மனங்கள் எங்களுடைய ஜீவியங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கழிவுறும்படியான அந்த மகத்துவம் உள்ள ராஜாதி ராஜனுடைய அந்த மகிமை பொருந்த அந்த தேவனுடைய மகிமை பொருந்திய அந்த கத்தரை நாம் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. கொண்டாடும் முன்னோர்கள் கோமானை கையிலேந்தி கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. வெற்றிலேகம் சத்திரம் உன்னடையில் வெற்றிலேகம் சத்திரம் உன்னடையில் உற்றோர்க்கு உயிர்கரும் உண்மையாம் என்ற கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாதி சோத்தரித்து கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. அந்நியம் கண்ணியம் ஐயனுடன் அந்நியம் கண்ணியம் ஐயனுடன் கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. தேடி வரும்
பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பாலனை ஆவேந்தர் ஆடிக்கொடும் அன்பனே கண்டேன் கண்போலிய பக்தனை கண்டேன் கண்போலிய அன்பின் ஒரு கரும் கண்டோர்கள் காலிக்கும் காரணனை பூரண கண்டேன் கண்போலிய பக்தனை கண்டேன் கண்போலிய மன்னோரில் போக்கும் மாமணியை மன்னோரில் போக்கும் மாமணியை விண்ணோரும் வேண்டிருக்கும் பின்மணியை கண்டேன் கண்போலிய பக்தனை கண்டேன் கண்போலிய கொண்டாடும் விண்ணோர்கள் கோமகனை கையிலே கண்டேன் கண்போலிய பக்தனை கண்டேன் கண்போலிய. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். போதும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சரீரத்தை அவர் நமக்காக கொடுத்தார். இதை வாங்கி புசியுங்கள். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இந்த பூமியிலே நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, கெட்டுப்போய் இருக்கும் பொழுது, பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது, இந்த மாம்சத்திற்கும் உலகத்திற்கும் அடிமைகளாக வாழ்ந்து பாவங்களினாலும் பல பல இச்சைகளினாலும் இழுப்புண்டு நாம் இந்த பூமியிலே துன்மார்க்கராகவும் அக்கிரமக்காரராகவும் வாழ்ந்த அந்த காலங்களிலே உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், அதாவது உங்களை மீட்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, உங்களுக்கென்று ஒரு சுக வாழ்வை கொடுப்பதற்காக உங்களுக்காக என்ன செய்தேன்? நான் ஒப்பு கொடுத்த இந்த சரீரத்தை, அதாவது உங்களுக்காக நான் தந்த இந்த ஜீவனை என்ன செய்யுங்கள்? வாங்குங்கள். எதையுமே வாங்குவதற்கு முதலாவது நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். நாம் விருப்பம் இல்லாமல் எந்த பொருளையுமே ஆசைப்பட்டு நாம் வாங்க முடியாது. நாம் தேவை என்று சொல்லி வாங்குகின்ற பொருள்களும் இருக்கின்றது. ஆனால் நாம் ஆசைப்பட்டு வாங்குகின்ற பொருட்களும் இருக்கின்றது. எந்த ஒரு பொருளை வாங்குவா இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு விருப்பம் வேண்டும். யாராவது நமக்கு ஏதாவது ஒரு சில நேரத்திலே இந்த பொருளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால், அது நமக்கு பயன்பாட்டுக்கே இல்லாவிட்டால் அதை வாங்கி நாம் இன்னும் அதுக்கு அதிகம் செலவழிக்க வேண்டும் என்றால் என்ன சொல்லுவோம்? நீங்கள் சும்மா தந்தால் கூட இதை எனக்கு என்ன செய்ய வேணாம், இதை எனக்கு வேணாம் என்று சில பொருட்களை அவ்வாறு கூட நாம் சொல்லுகிறது உண்டு. ஏனென்றால் அது பிரயோஜனத்துக்கு, அதாவது நமக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது இருப்பதனாலே அதை நாம் வாங்க விரும்புவதில்லை. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கை இந்த நேரத்திலே வந்திருக்கின்றோம். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சகோதரிகள் எத்தனை பேர் இதை வாங்குவதற்கு நீங்கள் ஆசையாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார், உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க நான் ஆசையாக இருந்தேன் என்றார். ஹேத்தினுடைய அடிமைத்தனத்தின் வாழ்விலிருந்து வெளியேறின அந்த நாளை நினைவு கூறும்படிக்கு அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்கிறதற்காக இப்பொழுது இதை நான் ஆசையாக உங்களுடனே புசிக்கின்றேன். ஆகையால் இதை ஆசைப்பட்டு விரும்பி எத்தனை சகோதரிகள் நாங்கள் வாங்குவதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம்.
எத்தனை பேர் வாங்குவதற்கு ஆசை இல்லாமல் இருக்கின்றீர்கள்? இங்கே உட்கார்ந்து இருக்கின்றவர்களிலே நீங்கள் எத்தனை பேர் அப்பம் விற்கிறதிலே எத்தனை மாதங்கள் பங்கு பெற்று, சில வேளை 1 வருடங்கள் கூட பங்கு பெற்றாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் 1-2 மாதங்கள் கூட பங்கு பெற்றாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் அநேக வருடங்கள் கூட நீங்கள் அப்பம்பிற்கில் உடன்படிக்கையிலே பங்கு கொள்ளாமல் இருக்கலாம். அப்படி என்றால் ஏன் அதை உங்களால் வாங்க முடியவில்லை? வாங்குவதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? இல்லாவிட்டால் வாங்குவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? சிலருக்கு ஆசை இருக்குமானா தகுதி இருக்காது. ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம், ஆனால் அதற்கு நம்மிடத்திலே பணம் இருக்காது. ஆகையால் ஆசைகளை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு இருக்கின்றோம், ஆனால் அதை வாங்குவதற்குரிய பணம் நம்மிடத்தில் இல்லாதபடியினாலே அதை நாம் வாங்க முடியவில்லை. எந்த ஒன்றை, ஒரு பொருளையோ எந்த ஒரு காரியத்தை நாம் வாங்குவதாக இருந்தால் அதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். 1 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்கின்றார்கள், 1 லட்சம் ரூபா மானியம் கொடுக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் ஒரு 5000 ரூபா நீங்கள் அதற்கு நீங்கள் கட்டி, இல்லாவிட்டால் 5000 ரூபா அதற்கு செலவழித்து அந்த 1 லட்சம் ரூபா மானியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், இங்கே உட்கார்ந்திருக்கின்ற யாராவது அதற்கு நாம் அதை கஷ்டமாக இருக்குமா? 5000 ரூபாவை கொடுத்து 1 லட்சம் ரூபா மானியத்தை உங்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் அதை பெறுவதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? அந்த 5000 ரூபாய் கொடுப்பதற்கு நீங்கள் யோசிப்பீர்களா? யோசிக்க மாட்டீர்கள். ஆனால் அதே கட்டத்திலே 5000 ரூபா என்னிடத்தில் இருக்கிற 5000 ரூபாவை கொடுத்து விட்டால் அது என்னை விட்டு போய்விடும், 5000 ரூபா போய்விடும் என்று அவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் இதை இழக்க வேண்டி வரும். அந்த 1 லட்சம் ரூபா நிவாரணத்தை இல்லாவிட்டால் மானியத்தை இழக்க வேண்டி வரும். உலகத்திலே எந்த மனுஷன் கூட அவ்வாறு சிந்திக்க மாட்டார். கர்த்தருடைய மேஜையிலே இந்த கர்த்தருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை, அதை வாங்குவதற்கு நாம் ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த கிரயம் எல்லாம் அது கொஞ்சம்தான். அவர் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை வாங்குங்கள். ஆண்டவர் நம்மை பலவந்தப்படுத்தவில்லை. வாங்க வேண்டும் என்றால் நான் தான். இப்போ ஒருவர் ஒரு பொருளை வைத்துக் கொண்டிருக்கின்றார், இதை வாங்குங்கள் என்றால் நாம் கரத்தை நீட்டித்தான் வாங்க வேண்டும். தேவனாய் கொண்டு வந்து அதை திணிக்க மாட்டார். நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடியினால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால், சபையிலே அங்கமாக இருக்கிறபடியினாலே இந்த அப்பத்தை வாங்குவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்கள் என்று அவ்வாறு எண்ணி அதை வாங்க முடியாது. ஆண்டவர் அவ்வாறு சொல்லவும் இல்லை. நீங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்று விட்டபடியினாலே நீங்கள் இதை வாங்க புசிக்கலாம், நீங்கள் எல்லோரும் சபையிலே அங்கமாக இருக்கிறபடியினாலே இதை நீங்கள் வாங்கி புசிக்கலாம் என்று இல்லை. இதை வாங்குங்கள் என்று சொன்னதெல்லாம் எவன் அதை வாங்க முடியும்? வாங்குவதற்கு ஒரு தகுதி இருக்கின்றது. அதை ஆண்டவராகிய இயேசு அதை குறித்து பேசும் பொழுதும் அங்கே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆண்டவர் இயேசு இதை சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 1 கொரிந்தியரில் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து நான் என்ன செய்ய வேண்டும், இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த இதை வாங்கி புசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வாங்கும் பொழுது அந்த வாங்குகிற மனுஷன் தன்னைத்தான் சோதித்தறிய வேண்டுமா? அவன் தன்னை சோதித்து அறிந்து அதை வாங்கி அதை புசிக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் தன்னைத்தான் எப்படி சோதிக்க வேண்டும்? அதை வாங்குவதற்கு தன்னிடத்திலே தகுதி இருக்கின்றதா? இல்லாவிட்டால் அதை வாங்குவதற்கு தான் என்ன விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டும்? இதை வாங்குவதற்கு எந்த விலைக்கிரயமே கொடுக்காமல் நான் சொன்னதை போல நாம் எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம், ஆதலால் இதை புசிக்கலாம், இதை பானம் பண்ணலாம் அல்ல. நீங்கள் வாங்குவதற்கு ஆண்டவர் சொன்னார், தன் ஜீவனை இழக்கின்றவன், தன் சொந்த ஜீவனை வெறுக்கின்றவன்,
அவனுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய ஜீவனை அவனுக்கு என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். ஆகையால் இதிலே புசிக்கின்ற, அதாவது இதை வாங்குகின்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விரயம், அதாவது விலக்கிரயம், நீங்கள் ஒரு விலக்கிரயம் கொடுக்க வேண்டும். அந்த விலக்கிரயம் என்னென்றால், உங்களை நீங்கள் இழந்து வாழ வேண்டும். உங்களுடைய சொந்த ஜீவனை நீங்கள் வெறுக்க வேண்டும். உங்களுடைய சுய வாழ்க்கையை நீங்கள் வெறுக்க வேண்டும். உங்களுக்கு உண்டானவைகளை வெறுக்க வேண்டும். உங்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை இழக்க வேண்டும். தனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தன்னை திருப்திப்படுத்த, சன்னத்தை சந்தோஷப்படுத்த, பாவத்தினாலே தன்னை மகிழ்ச்சியாக்க, இல்லாவிட்டால் அந்த உலகத்தினாலே தன்னை சமாதானப்படுத்த, இல்லாவிட்டால் தனக்கென்று தேடிக்கொள்ளக்கூடிய சுயமான ஒவ்வொரு வாழ்க்கைகளையும், தன் ஜீவனை அவன் இழக்கும் பொழுதுதான் அவன் என்ன செய்வான்? ஆண்டவர் மேலே, அதுக்கு மேலே சொல்லும் பொழுது சொன்னார், யாதொருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் மறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இவ்வாறு சிலுவையை எடுத்து இவ்வாறு அவரை பின்பற்றுகின்ற வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றுகின்ற வாழ்க்கை. தன்னை வெறுப்பவன் அவன் தன்னுடைய ஜீவனை இழக்கின்றவன், அதை பெற்றுக்கொள்ளுவான் என்றார். அதை என்றால் அவர் இதை சொன்னார், தன்னை பின்பற்றி வருகின்ற ஜீவனுள்ள வாழ்க்கை. அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய, கிறிஸ்துவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை இவன் இப்போது என்ன செய்கின்றான்? அவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்றான். ஒன்றை இழந்தால் நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றை இழக்காமல் நாம் இதையும் அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றை கிரயம் செலுத்தினால்தான் நாம் ஒன்றை வாங்கி கொள்ள முடியும். ஆகையால் உன்னுடைய சொந்த ஜீவனை விலைக்கிரயமாக நீ கொடுத்து இப்போது இந்த அப்பத்தை வாங்குங்கள். எத்தனை சகோதர சகோதரிகள் இன்றைக்கு இதை வாங்குவதற்கு இப்பொழுது விலைக்கிரயத்தை வைத்து கொண்டு இருக்கின்றோம், விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கின்றோம். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், நீங்கள் ஒருவேளை அப்பம் வைக்கிறதில் பங்கு கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. நாம் கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவே, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படி சொன்னார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அவரை நினைவு கூற வேண்டும் என்றால் அவர் பட்ட பாடுகள், அவர் எங்களுக்காக பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவைகளை நினைவு கூற எல்லோரும் நினைவு கூறுகிறார்கள். அதாவது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற, உங்களுக்காக என்னே பலியாக என்ன செய்தேன்? ஒப்பு கொடுத்தேன். ஆகையால் உங்களை பலியாக ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய சொந்த ஜீவனை முதலாவது வெறுத்து விடுங்கள். அதை வெறுத்து வாழுங்கள். அதை நேசிக்காதீர்கள். அதை அன்பு செய்யாதீர்கள். அதை விட்டுவிடுவதற்கு நான் சொன்னதை போல் இந்த 5000 ரூபாவை இழப்பதற்கு மனதில்லாமல் 1,00,000 ரூபாவை இழந்து விடுகிற மனுஷனை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்ல முடியும்? அதே போல இந்த அற்பமான இந்த சுய வாழ்க்கையை, சொந்த ஜீவனை, இதை போய் இழந்து நான் வாழ முடியுமா? இதை இழந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த 5000 ரூபாவையே பற்றி பிடித்து கொண்டு வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய பெருமதியை, அதனுடைய விலைமதிப்பை நாம் உணர முடியாத காரியங்களினாலே தான் இந்த சொந்த ஜீவனை வெறுப்பதற்கு எங்களால் மனதில்லாமல் இருக்கின்றது. அதை காத்து கொள்ளுகிறவன், தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான் என்றார். இந்த சுயமான வாழ்க்கையை, சுயத்தை இழக்க மனதில்லாதவர்கள், தங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை இழக்க மனதில்லாதவர்கள் அதை இழந்து போவார்கள். அதாவது அந்த சிலுவை எடுத்து அவரை பின்பற்றி அவருடைய ஜீவனிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவாபத்தை, அவருடைய திவ்ய சுவாபங்களை, அந்த ஜீவனை அவர்கள் இழந்து விடுவார்கள். அது அவர்களுக்கு கிடைக்காது. ஆகையாலே தான் முதலாவது வாங்குவதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கிரயம், உங்களை நீங்கள் வெறுத்து விடுங்கள். சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் இந்த உடன்படிக்கைக்கு பங்கு கொள்ளாமல் தூரமாக இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே மனஸ்தாபங்கள் இருக்கின்றது. நான் இந்த உடன்படிக்கையிலே பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்று மனஸ்தாபப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே அழுது கூட இந்த இடத்திலே ஜெபிக்கின்றீர்கள். ஏன்? எதற்காக? உங்களுடைய குற்ற உணர்வுக்காக.
அந்த குற்ற உணர்வை ஏன் உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள்? அதற்கு என்ன காரணம்? உங்களுடைய அந்த சொந்த ஜீவனை உங்களுக்கு வெறுப்பதற்கு அங்கே என்ன இல்லை? அங்கே மனதில்லாமல் இருக்கின்றீர்கள். ஆகையால் இதை புசிக்க ஆசை இருக்கின்றது, ஆனால் கொடுப்பதற்கு உங்களிடத்திலே பணம் இல்லை. கொடுப்பதற்கு விலக்கிறேன், செலுத்துவதற்கு உங்களுக்கு முடியவில்லை. ஏனென்றால் அதை உங்களால் இழக்க முடியவில்லை. யாரையாவது ஒருவரை மன்னிக்க முடியாமல் இருக்கின்றீர்கள். யாரிடத்திலேயாவது சமாதானம் இல்லாமல் இருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு காரியத்தை சரி செய்யாமல் இருக்கின்றீர்கள். அது உங்களை குற்ற உணர்வுக்குள்ளே நடத்துகின்றது. ஆகையால் நீங்கள் கர்த்தருடைய மேச்சைக்கு விலகி இருக்கின்றீர்கள், தூரமாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் அதற்கு என்ன காரணம்? அந்த சொந்த ஜீவனை நான் இழந்து வெறுத்து, நான் ஆண்டவரே என்னை தாழ்த்தட்டுக்கும், எனக்கென்று ஒரு பெருமை வேண்டாம், இல்லாவிட்டால் எனக்கென்று ஒரு சுயம் வேண்டாம், எனக்கென்று ஒரு கௌரவம் வேண்டாம், எனக்கென்று ஒரு ஆசை வேண்டாம், எனக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாம், எனக்கென்று ஒரு விருப்பம் வேண்டாம், நீரே என் விருப்பமாய் முழுவதும் நிறைந்திருக்கும்படிக்கு இந்த அற்பமான இந்த 5000 ரூபா பெறுமதியான இந்த சொந்த ஜீவனை ஆண்டவரே நான் வெறுத்து விடுகின்றேன், இழந்து விடுகின்றேன். யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் எவரிடத்தில் இருந்தாலும் என்னை தாழ்த்துவதற்கு, என்னை பிற்க ஒப்பு கொடுக்கின்றேன். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். எத்தனை பேருக்கு நம்மை பிற்க ஒப்பு கொடுத்திருக்கின்றோம்? மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் நம்மளை தூசிக்கும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு உபத்திரவத்தை தரும் பொழுது, மற்றவர்களால் நாம் இடர்படுத்தப்படும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு சோதனைக்குள்ளே நடத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே வரும் பொழுது என்னை பிற்க ஒப்பு கொடுக்கின்ற இந்த சுயத்தை, இந்த சுய ஜீவனை நான் இழந்து, ஆண்டவர் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறுங்கள் என்றாரே, அதை நான் நினைவு கூர்ந்து இந்த சொந்த ஜீவனை நான் வெறுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எனக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாம். என்னை பிரியப்படுத்துவதற்கு, என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே எனக்கென்று ஒன்றுமே வேண்டாம். எல்லாவற்றையும் இழக்கின்றேன் என்று கொடுக்கின்ற அந்த விலைக்கிரயம் இருக்கின்றதே, இந்த கிரயத்தை நீங்கள் உங்களுடைய சொந்த ஜீவனை வெறுத்து இப்படி வாழும் பொழுது இந்த மேஜை உங்களுக்கு எப்பவுமே சமீபமாக இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு தூரமாக இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் வாங்குவதற்கு ஆசையாக வருகின்றீர்கள். அந்த ஜீவனை பெற்று நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் வாழும்படிக்கு அவ்வாறான காரியத்தை ஆண்டவர் இயேசு யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். 58வது வசனம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. மன்னிக்கவும். 4வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவர் சொன்னார், இதை புசித்து இதை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றார். ஆனால் கொடுத்திருக்கின்றதை இப்போது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தாகம் ஏற்படுகிறது என்றால் அங்கே தண்ணி குழாயிலே தண்ணி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் திறக்கும் பொழுதுதான் அதை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியும். ஜீவனை தந்து விட்டார். அந்த ஜீவனை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுய ஜீவனை இழந்து நாங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை வாங்கி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உங்களுடன் இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தேன் என்று ஆண்டவர் சொன்னதை போல் எத்தனை சகோதர சகோதரிகள் ஆசையாக வந்திருக்கின்றீர்கள்? இப்பொழுது இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்கு, அந்த ஆசையாக இதை வாங்குவதற்கு ஆசையாக யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்க முடியும்? சொந்த ஜீவனை மதிக்காதவர்கள், என்னை மதிக்கவில்லை, என் வார்த்தைகளை கேட்கவில்லை, என்னை அற்பமாய் எண்ணிவிட்டார்கள், இந்த சொந்த ஜீவனை எனக்கு தேவையில்லை, இந்த சொந்த ஜீவனை நான் மதிக்கவில்லை, அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, அதை நான் வெறுக்கின்றேன்.
அதை இழந்து விடுகின்றேன். ஏனென்றால் நான் இதை வாங்குவதற்கு தகுதியுடைய சகோதர சகோதரியாய் நான் மாற வேண்டும். அப்பொழுதுதான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அவன் தன்னுடைய சுய வாழ்க்கையை சோதிக்கின்றான். ஆண்டவரே, என்னை முற்றுமாய் வெறுத்திருக்கின்றேனா? இவ்வாறு தன்னைத்தான் வெறுப்பவன் தான் சிலுவை எடுத்து அவரை பின் செல்ல முடியும். அந்த சொந்த ஜீவனை ஒருவன் வெறுக்காவிட்டால் அவன் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டான். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளவும் முடியாத சூழ்நிலைக்குள்ளே அவனுடைய வாழ்க்கை நடத்தப்படத்தக்கதாக தேவன் உதவி செய்ய முடியாது இருக்கின்றது. அதனாலே தான் சொன்னான், இதை புசித்து வாழும் மனிதருக்கு நித்திய ஜீவன் உண்டு. இவ்வாறு இதை புசித்து வாழும் மனிதவன் என்னில் நிலைத்திருக்கின்றான். அதாவது புசிக்கும் பொழுது வாங்குவதற்கு எந்த தகுதி, அடுத்தது புசிப்பதற்கு இதை ஏன் நாங்கள் புசிக்கின்றோம், ஏன் வாங்குகின்றோம்? அதாவது அவருடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏன் புசிக்கின்றோம்? அவரிலே நிலைத்து வாழ. அல்லேலூயா. கிறிஸ்துவிலே என்றென்றும் நிலைத்து வாழ. நிலைத்து வாழ்வதென்றால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஜெபம் பண்ணி வேதம் படித்து சபைக்கு ஒழுங்காக வந்து ஆராதனைகளுக்கு ஒழுங்காக வந்து இல்லாவிட்டால் சபையிலே சில ஊழியங்களை கூட செய்து இப்படியெல்லாம் வாழ்கின்றபடியினாலே அங்கே நான் ஆண்டவரிலே நிலைத்திருக்கின்றேன் என்றல்ல. என்னில் நிலைத்திருப்பவன் என்றால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். குருவை பின்பற்றுகிறவனே சீசன். ஆகையால் குரு போல தன்னுடைய சுவாவங்களை மாற்றிக்கொள்ளுகின்றவன். ஏன் தன் சொந்த ஜீவனை அவன் வெறுக்கின்றான்? இந்த சுவாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு கிறிஸ்தவனுடைய சுவாவம் வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய சுவாபத்தை தன்னுடைய ஜீவனை எங்களுக்கு கொடுக்க தக்கதாக இதை வெறுத்து விடு, இதை இழந்து விடு. அப்பொழுது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவாய். என்றென்றைக்கும் உன்னிடத்திலே மாறாத அந்த ஜீவன் என்ன செய்யும்? உனக்குள்ளே பரிபூரணப்பட முடியும். நீ ஆண்டவர் இயேசுவை போன்ற சுவாவமுடையவனாய் மாறுவான். பொறுமையிலே, அன்பிலே, இரக்கத்திலே, மன்னிக்கிற வாழ்க்கையிலே, நன்மை செய்கிற வாழ்க்கையிலே கிறிஸ்துவால நீ என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஏனென்றால் அதை உனக்கு அவர் தருகின்றார். இதை நீ புசிப்பதன் மூலமாக அவர் அதை உனக்கு கொடுக்கின்றார், அந்த ஜீவனை கொடுக்கின்றார். ஆகையால் இதிலே புசிக்கின்ற எவனும் என்னிலே நிலைத்திருக்கின்றான், நானும் அவனிலே நிலைத்திருக்கின்றேன். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம். இது குறித்து கீழே 60வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். எத்தனை சகோதர சகோதரிகளுக்கு இது கடினமாக இருக்கின்றது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கின்றதா? உங்களை நீங்கள் வெறுத்து வாழுங்கள். இப்போது கூட உங்களுடைய மனதிலே, உங்களுடைய இருதயத்திலே இப்போது கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கூட இப்போது நீங்கள் போராடி கொண்டிருக்க முடியும். இந்த உடன்படிக்கையிலே பங்கு கொள்வதற்கு ஏதோ ஒரு காரியம் கூட உங்களுக்கு தடையாக இருந்து கொண்டிருக்க முடியும். இப்போது கூட நீங்கள் அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்க முடியும். இதிலே நான் பங்கு கொள்ள தகுதியுடையவனா, தகுதி இல்லையா என்று கூட, தகுதி இல்லை என்று கூட சில வேளை நீங்கள் முடிவெடுத்து கூட உட்கார்ந்திருக்க முடியும். ஏன் இது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கின்றது? இதில் பங்கு கொள்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது அவருடைய அங்கே பார்க்கின்றோம், சீசரில் அநேகர் என்றால் 70, கிட்டத்தட்ட 70 சீசர்கள். அவர்கள் இது கடினமான உபதேசம், இப்படியெல்லாம் வாழ முடியாது, இப்படியெல்லாம் எங்களை இழந்து வாழ முடியாது, எங்களுடைய ஆசைகளை வெறுத்து வாழ முடியாது, எங்களுடைய இச்சைகளை வெறுத்து வாழ முடியாது, எங்களுடைய சுயத்தை வெறுத்து வாழ முடியாது, எங்களுக்கு உண்டான எதையுமே இழந்து வாழ முடியாது. அவ்வாறு சொந்த ஜீவனை வெறுக்க விருப்பமில்லாதவர்களுக்கு இது ஒரு கடினமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும், கஷ்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆதலாலே தான் இப்போது கூட இங்கே உட்கார்ந்து போராடுகிறீர்கள், இதில் பங்கு கொள்வதற்கு போராடுகிறீர்கள். ஏன் உங்களுக்கு சமாதானம் இல்லை? ஏன் உங்களுக்கு விடுதலை இல்லை? ஏன் உடைய சொந்த ஜீவனோடு போராடுகிறீர்கள்? அதை இழந்து பாருங்கள், அதை வெறுத்து பாருங்கள். இப்பொழுதே உங்களுடைய இருதயத்திலே அது தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே, இந்த பூமியிலே இந்த சொந்த ஜீவனை வைத்துக்கொண்டு எந்த ஒரு வாழ்க்கையிலும்
நான் என்னை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டாம், எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் வெறுக்கின்றேன், உம்முடைய ஜீவன் எனக்கு வேண்டும். இவ்வாறு அதை நீங்கள் வெறுக்கும் பொழுது இதை வாங்குவதற்கு ஆசையாக வருவீர்கள். அவ்வாறு இந்த சொந்த ஜீவனை, சுய ஜீவனை நாம் இழந்து விடாமல் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணினால் அது ஒரு பாரம்பரியமான ஒன்றை போல நீங்கள் செய்ய முடியும். எத்தனை பேரிடத்திலே கோபப்பட்டு, எத்தனை பேரிடத்திலே சண்டை பிடித்து, எத்தனை பேரிடத்திலே உண்மை இல்லாமல் நடந்து விட்டு, எத்தனை காரியங்களிலே பாவம் செய்து விட்டு, எத்தனை பேரிடத்திலே பொய் சொல்லிவிட்டு, எத்தனை பேரை ஏமாற்றி விட்டு, எத்தனை பேருக்கு தீமை செய்து விட்டு, எத்தனை பேரை அவமானப்படுத்தி விட்டு, எத்தனை பேரை துன்பப்படுத்தி விட்டு இந்த அப்பத்தில் புசிக்க பாத்திரத்திலே பானம் பண்ண நாம் யாராவது வந்து இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றோமா? அப்படி என்றால் நாம் இந்த அப்பத்தை புசிப்பதற்குரிய மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகையால் இது பாரம்பரியமான ஒன்றல்ல, இது ஆண்டவருடைய ஜீவன் வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழும்படிக்கு உள்ள காரியம். இதை சொல்லும் பொழுது அநேகருக்கு கடினமாயிருந்தது, கஷ்டமாயிருந்தது. இங்கு உட்கார்ந்திருக்கின்றவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கை இழப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த இடத்திலே இந்த சீசர்களை போல் தான் இருக்க முடியும். இவ்வாறு இவர்களுக்கு இது கஷ்டமாக இருப்பதை ஆண்டவர் கண்டார். அவர் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு அவர் கூறும் பொழுது 65வது வசனத்தை வாசிப்போம். ஒருவர் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான். இங்கே இப்போது எல்லாரும் சபைக்கு வந்திருக்கின்றோம், ஆனால் நாம் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கின்றோமா? சபைக்கு, ஆண்டவருடைய சபைதான் இது, எல்லோரும் வந்திருக்கின்றோம். ஆனால் இங்கே கேள்வி என்னென்றால், நான் சபைக்கு வந்திருக்கின்றேனா, ஆண்டவரிடத்திலே வந்திருக்கின்றேனா? நாம் ஒரு உபதேசத்தை உபதேசிக்கவில்லை, ஜீவனை குறித்து பேசுகின்றோம். நான் ஆண்டவரிடத்திலே நான் வந்திருக்க வேண்டியவர்கள்தான் நாம இருக்க வேண்டும். நாம் சபைக்கு போகின்றேன் என்கின்ற காரியத்தை பொதுவாக வெளியிலே பேசிக்கொள்ளலாம். உள்ளத்திலே நான் ஆண்டவரிடத்திலே வருகின்றேன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இவ்வாறு சொன்னார்? பிதாவின் அருளை ஒருவன் பெறவில்லை என்று சொன்னால் இதை யாரை பார்த்து சொன்னார்? இந்த கடினமான உபதேசம் என்று சொன்ன இந்த சீசர்களை பார்த்து தான் சொல்லுகின்றார். இந்த சீசர்கள் யார்? நாம் வாசிப்பதற்கு நேரமில்லை. நீங்கள் வீட்டிலே போய் இருக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எல்லோரும் வாசியுங்கள். இவர்கள் யார் என்றால், இவர்கள் 70 சீசர்கள். இவர்களை இயேசு தெரிந்து கொண்டார். இவர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு அனுப்புகின்றார். 2 பேராக அனுப்புகின்றார். அவர்கள் போய்விட்டு வரும் பொழுது சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிகின்றது என்று சந்தோஷத்தோடு சொல்லுகிறார்கள், மகிழ்ச்சியாய் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மின்னலை போல் சாத்தான் விழுகிறதை கண்டேன். அவ்வளவுக்கு ஊழியம் செய்தவர்கள். அவளுக்கு அதிகாரங்களை கொடுக்கின்றால், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், ஒன்று சேதப்படுத்தாது. இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த அதிகாரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இவர்கள் சீசர்கள். இதை விசுவாசிகள் என்று சொல்லவில்லை. இப்படிப்பட்ட இந்த சீசர்கள் அவர்களை குறித்து இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், இவர்களில் நீங்கள் எல்லாம் பிதாவின் அருளை பெறவில்லை. கவனமாக கேளுங்கள். பின்னைக்கு உட்கார்ந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள், முன்னே உட்கார்ந்திருக்கிற அத்தனை சகோதரர்கள் கேளுங்கள். நாம் ஓடுகின்ற ஓட்டம் வீணான ஓட்டமாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை போல, நான் வீணாக ஓடினேன், வீணாக பிரயாசப்பட்டேன் என்று கடைசி நாளிலே, நியாயத்தீர்ப்பு நாளிலே, ஆண்டவர் வருகையிலே நின்று நான் வெட்கப்படக்கூடாது, நாம் ஒருவரும் வெட்கப்படக்கூடாது என்பதற்காகவே நாம் இதை பேசுகின்றோம். இந்த அவ்வளவு சீசர்களை குறித்து சொல்லும் பொழுது, பிதாவின் அருளை நீங்கள் பெறவில்லை, ஆகையால் நீங்கள் என்னிடத்திலே வரவில்லை. இது ஒரு தலைகீழான ஒரு உபதேசத்தை போல் இருக்கின்றது. ஆண்டவர் அவர்களை அங்கே ஊழியத்துக்கென்று அழைத்தார், ஊழியத்துக்கென்று அவர்களை நடத்துகின்றார், போகும்படி சொல்லுகின்றார், அதிகாரம் கொடுக்கின்றார், ஆண்டவரோடு இருக்கின்றார். அவர்கள் ஏதோ ஒரு வேறு தேசத்திலே ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத இடத்திலே இருந்து கொண்டு அங்கே ஏதோ ஒரு தொடர்பிலே வைத்துக்கொண்டு நீங்கள் போங்கள் என்று அனுப்பவில்லை. ஆண்டவரோடு கூடவே இருக்கின்றார்கள், ஆண்டவரோடு கூடவே சேர்ந்து இருக்கின்றார்கள், அவரோடு கூடவே சேர்ந்து ஊழியம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொன்னார், பிதாவின் அருளை பெறவில்லை. ஏன்? ஒருவன்
இதிலிருந்து எதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார்? ஒருவன் பிதாவின் அருளை பெறாமலும் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சபைக்கு வர முடியும். பிதாவின் அருளை பெறாமலும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியும். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களால் ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கா? இதை நம்புவது கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் அதற்குரிய காரியத்தையும் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரமாக இருக்கும், இல்லாவிட்டால் 8ஆம் அதிகாரம் இருக்கு, அதில் வாசியுங்கள். அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். ஆண்டவரிடத்திலே வந்து அவர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்றால், கர்த்தாவே என்று யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? அவுசுவாசி சொல்லுவானா? சொல்லுவார்களா? அவுசுவாசிയുടെ வாயிலிருந்து கர்த்தர் என்ற வார்த்தையை பார்ப்பீர்களா? பார்க்க மாட்டீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அந்த வார்த்தையை சொல்லுவான். ஆகையாலே தான் அவர்கள் நம்மை பழிக்கும் போது கூட என்ன சொல்லுவார்கள்? கர்த்தாவே 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 என்று என்ன செய்வார்கள்? நக்கலாக பேசுவார்கள். அது அவர்கள் அபிஷேகம் இல்லாதபடியினாலே அவர்கள் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள், இயேசு என்று சொல்லுவார்கள், ஒருவேளை தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் என்று அவர்களுடைய வாயிலே வரார். அது விசுவாசியுடைய வாயிலே தான் கர்த்தர் என்று வரும். அதையும் அவர் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நோயாளிகளை குணப்படுத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோம். இப்படிப்பட்டவர்களை இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரரே. அவர்கள் எந்த நாமத்தினாலே செய்தார்கள்? எந்த நாமத்தினாலே செய்தார்கள்? இயேசு நாமத்தினாலே தான் செய்தார்கள். அவர்கள் இயேசு விசுவாசிக்கவில்லையா? விசுவாசித்தார்கள். அவர்கள் இயேசுவோடு தாங்கள் இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டார்களா? இல்லையா? நினைத்தார்கள். பெரிய ஊழியக்காரர், பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய அற்புதம் செய்கின்றவர்கள், அப்படிப்பட்ட அவர்களைத்தான் ஆண்டவர் சொன்னார் அக்கிரம செய்கைக்காரர். ஏன் அக்கிரம செய்கைக்காரர் என்றார்? அதற்கு மேலே உள்ள வசனத்தை அதையும் நீங்கள் வீட்டிலே வாசியுங்கள். அதற்கு மேலே சொல்லுகிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் பிதாவினுடைய சித்தத்தின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் பிதாவுக்கும் எனக்கும் உரியவர்கள் அல்ல, என்னோடு கூட இருக்கின்றவர்கள் அல்ல, என்னோடு கூட நடக்கின்றவர்கள் அல்ல, என்னோடு கூட வாழ்கின்றவர்கள் அல்ல. ஒரு சமயம் சீசர்கள் வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஒருவன் பிசாசை துரத்தினான், அவன் நம்மளோடு சேரவில்லை, அவன் நம்மளோடு எல்லாம் இருந்து ஒன்றாக இருந்து வாழவில்லை, அவன் ஏதோ ஒரு தனியொரு இடத்தில் இருந்து கொண்டு உம்முடைய நாமத்தை சொல்லி பிசாசை துரத்துகிறான், நான் அவங்களை தடுத்தோம் என்று சீசர்கள் இயேசுவிடத்திலே சொன்னார்கள். இயேசு என்ன சொன்னார்? இயேசு அதற்கு என்ன சொன்னார்? தடுக்க வேண்டாம், விட்டு விடுங்கள். நமக்கு எதிராக இருக்காதவர் நமக்கு எப்பவுமே நமக்கு சமீபமாக இருக்கிறான் என்றார். அது வெளியில் உள்ள காரியம். இப்படி வெளியில் உள்ள காரியம் உள்ளுள்ள காரியம் என்று இயேசு அப்படித்தான் பார்க்கின்றார். அந்த காரியம் எல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த லூக்கான சுவிசேஷத்திலே அந்த நான் சொன்ன 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த சீசர்களை வாசித்து அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்த பிற்பாடு கீழே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, அந்த தம்முடைய சீசர்கள் என்று அதை தனியாக பிரித்து காட்டுகிறார். அந்த தம்முடைய சீசர்கள் என்று அவர்கள் யார்? இந்த 12 பேர். அந்த 70 பேரையும் ஒரு பட்டியலே வைக்கின்றார். இப்பொழுது அடுத்த கட்டம், தம்முடைய சீசர்களை நோக்கி தனித்து அவர்களிடத்திலே அவர் திரும்ப பேசுகின்றார். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பிதாவின் அருளை எல்லாரும் பெற்று விட்டார்கள் என்று நம்பி மோசம் போய்விடக்கூடாது. கவனமாக இருக்கணும். இந்த கடைசி காலத்திலே கூட விழிப்பாக இருக்க வேண்டும். ஒருவன் அற்புதம் செய்கின்றான், தீர்க்கதரிசன முறைக்கு நாம் பிசாசை துரத்துகின்றான் என்றால் பிதாவின் அருளை பூரணமாய் பெற்று விட்டார்கள் என்று நாம் நம்பிவிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கின்றவர்கள். அந்த தேவனுடைய சித்தத்தை யார் செய்ய முடியும்? தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி யார் நடக்க முடியும்? யார் நடக்க முடியும்? தன் சுய ஜீவனை வெறுக்கிறவன். ஆமென்.
தன் சுய ஜீவனை வெறுக்கிறவன் தான் தேவனுடைய விருப்பப்படி வாழ முடியும். அதை வெறுக்க மனமில்லாமல் தேவனுடைய ஊழியங்களையும் செய்யலாம், சபைக்கும் வரலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த பிதாவினுடைய அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் என்ன என்றால், என்னுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, தன் சொந்த ஜீவனை இழந்து என்னை பின்பற்றும்படிக்கு, என்னோடு கூட வாழும்படிக்கு, என்னோடு கூட இருக்கும்படிக்கு, என்னுடைய சுபாவத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவன் என்னை நினைவு கூர்ந்து, அவன் அப்படிப்பட்டவன் என்னிடத்திலே வரமாட்டான். அதற்கு தான் சொன்னார், என்னிடத்திலே வருகின்றவன் அப்படிப்பட்டவனாய்த்தான் இருக்க வேண்டும். அவன் அப்படிப்பட்டவன் தான் பிதாவின் அருளை பெற்றிருக்கின்றான். நான் சொன்னது உங்களுக்கு சரியா விளங்கி விட்டதா? பின்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்றது விளங்குகின்றதா? பிதாவின் அருளை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா? இப்போது நம்மை குறித்த கேள்வி அதுதான். நான் எந்த அளவுக்கு பிதாவின் அருளை பெற்றிருக்கின்றேன்? ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை அவர்களை நியாயம் தீர்த்து சொல்லவில்லை. ஏன் சொன்னார் என்றால், மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 66. முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவரோடு கூட, ஆண்டவரோட ஊழியன், ஆண்டவருடைய சபையிலிருந்து ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்து இவ்வாறுலாம் செய்தவர்கள் இந்த அப்பத்தை புசித்த மாம்சத்திலே பானம் பண்ண வேண்டும் என்ற இந்த சத்தியத்துக்குள்ளே வரும் பொழுது தங்களுடைய சுய ஜீவனை இழக்க அவர்களுக்கு விருப்பமில்லை, அதை வெறுக்க விருப்பமில்லை. இது கடினமான உபதேசம். இப்படி யார் இதை கேட்பார்கள்? யார் இப்படி வாழுவார்கள்? இப்படி வாழ முடியாது என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவரை விட்டு போய்விட்டார்கள். ஒருவேளை அவர்கள் அப்படி போய், ஒருவேளை அவர்கள் இயேசு நாமத்தை சொல்லி கூட அவர்கள் ஊழியம் செய்திருக்க முடியும். அதிகாரங்களை கொடுத்து விட்டார் தானே, அதை போய் அவர்கள் பயன்படுத்தி இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களைத்தான் அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். வேதம் நமக்கு தெளிவாக கிறிஸ்துவனுடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெளிவாக போதிக்கின்றது. நாம் எப்படியும் இருந்து கொண்டு இதை புசித்து பானம் பண்ணலாம் என்றல்ல, பிதாவின் அருளை பெற்றவன் மட்டுமே தன் சொந்த ஜீவனை வெறுக்க முடியும். இன்றைக்கு அந்த ஜீவனை நாம் வெறுக்க முடியவில்லை என்றால் பிதாவின் அருளை இன்னும் நீங்கள் பெறவில்லை, இன்னும் நாம் பெறவில்லை. நாம் சபைக்கு வந்திருக்க முடியும், சபையிலே உட்கார்ந்திருக்க முடியும், விசுவாசிகளாக இருக்க முடியும், ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்க முடியும். ஆனால் நாம் ஆண்டவரோடு கூட இல்லை. ஏன்? இந்த சொந்த ஜீவனை வெறுப்பதற்கு இன்னும் விருப்பம் இல்லாதவளாயிருக்கிறோம். அதே ஆசையாய் இச்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை மற்ற சீசலை பார்த்துக்க, நீங்களும் போகிறீர்களா? பேதுரு சொன்னார், யாரிடத்திலே போவோம்? அல்லேலூயா. கிறிஸ்து தன் சொந்த ஜீவனை வெறுத்து வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு இந்த உலகத்திலே உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேற வாழ்வில்லை, உம்மை தவிர எனக்கு வேற ஆசை இல்லை. யாரிடத்தில் ஆண்டவரை போவோம்? ஜீவன் உம்மிடத்தில் தானே இருக்கின்றது. கிறிஸ்துவுடைய ஜீவனைத்தான் பார்த்தார்கள் அந்த சீசர்கள். ஆகையால் இந்த உலகத்திலே உம்மை விட்டு போய் இந்த சுய ஜீவனை வைத்துக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஒரு பலனும் இல்லை. அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ஆண்டவரே, ஜீவன் உம்மிடத்தில் தான் இருக்கின்றது, அது எங்களுக்கு வேண்டும். அவர்கள் தங்கள் சுய ஜீவனை வெறுத்து அதை நேசித்தார்கள், அதை வாங்கினார்கள், அதை புசித்தார்கள், ஜீவன் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். ஆமேன். இந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து இதை புசித்து அவர்களை நிலைத்து வாழுவோம். அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் சுத்தமுள்ளவராக இருப்பதை போல தன்னை சுத்திகரித்து கொள்ளுகின்றான். ஆண்டவருடைய ஜீவன் உள்ள வாழ்க்கை ஜீவனை தனக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய அன்பு, பொறுமை, திவ்ய சுபாவங்கள், மன்னிக்கின்ற சுபாவங்கள்
எல்லாவற்றையும் தனக்குள்ளே அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறும் பொழுதுதான் அவன் என்னிடத்திலே வருகின்றான், இந்த வாழ்க்கைக்குள்ளே வருகின்றான். அதாவது என்னுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே வருகின்றான். மற்றபடி நீங்கள் பிதாவின் அருளை பெறாமல் ஊழியமும் செய்யலாம், பிதாவின் அருளை பெறாமல் சபைக்கும் வரலாம், பிதாவின் அருளை பெறாமல் ஆண்டவருக்கென்று என்னவும் செய்யலாம். நாம் எந்த ஒரு நிலைக்குள்ளே நாம் இருக்க விரும்புகின்றோம்? இந்த 2 காரியத்திலே எந்த ஸ்தானத்துக்குள்ளே நாம் நிற்க விரும்புகின்றோம்? ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பிதாவினுடைய அருளை பெற்ற சகோதர சகோதரிகளாய் நாம் வாழ்கின்ற வேண்டும். இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைவரும் நீங்கள் அப்படி வாழ வேண்டும். ஆகையால் இப்போது கூட நீங்கள் போராடுகிறவர்களாக இருந்தால் அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். உங்களுடைய சுய ஜீவனுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். வெறுத்து விடுங்கள். கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே வரும். இதை வாங்கி நீங்கள் புசிக்க முடியும், ஜீவன் உள்ளவளாய் வாழ முடியும். இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோத்திரிக்கிறேன். நான் கேட்டது போல் அங்கே உண்மையாக இயேசு சொன்னது போல் அவர்கள் 26ஆம் வசனத்தில் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மத்தேயு, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அவர் அந்த சொன்ன வார்த்தையின் கணம் எவ்வளவுங்கிறதெல்லாம் உண்மையாய் இயேசுடைய சரீரத்தை போல் வாழ வேண்டும் என்று வாஞ்சையாய் தவிப்பாய் அங்கே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வாழுகிற ஒரு ஜீவியத்திலே தான் அந்த மகத்துவத்தின் சரீரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் அங்கே கனமாய் எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே போக முடியும். என்கிட்ட போல் உண்மையாய் ஒன்றை வாங்குவதற்கு எனக்கு பிரியம் இல்லை என்றால் அதை எப்பொழுதும் அது ஒரு கசப்பாயும் அது வெறுப்பாயும் தான் இருக்கும். ஆனால் ஒன்றை வாங்குவதற்கு நான் பிரியப்படுவேனாக இருந்தால், ஒன்றை செய்கிறதற்கு பிரியப்படுவனாக இருந்தால், அங்கே அதை எப்படியாவது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கான அந்த வாழ்க்கையிலே போகக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அதை நாளுக்கு நாள் சுவைத்து அங்கே ருசித்து அங்கே அந்த சுவையை மகிழ்ச்சியாய் இன்பமாய் கண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நான் ஒரு சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு எத்தனையோ சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம், உணவுகளை சாப்பிட்றோம். அங்கே நாம் பிரியப்படுகிற உணவுகள் சில உணவுகள் தான். எல்லாத்திலையும் பிரியப்பட மாட்டார்கள், எல்லாத்திலையும் பிரியம் வைக்க மாட்டார்கள். அதை விட இந்த உலகத்தில் இருக்கிற அந்த உணவை இந்த சரீரத்துக்காக உட்கொள்கிற அந்த உணவை விட, அந்த பிரியமிக்க உணவை விட என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டெல்லாம் உண்மையாக அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நான் அதை எப்படி நான் கருதுகிறேன் என்றால், அதை உட்கொண்ட வாழ்க்கையின் ஜீவியத்திலே இயேசுடைய வாழ்க்கை எனக்குள்ளாக வாழ வேண்டும், எனக்குள்ளாக வர வேண்டும். அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை கூட நான் தவறி இருந்துடாதபடிக்கு இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ, எப்படியெல்லாம் ஜீவித்தாரோ, எப்படியெல்லாம் நடந்தார், எப்படியெல்லாம் அவரோட வாழ்க்கை பிதாவுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கிறதற்கு அவ்வளோ வாஞ்சையும் தாகவும் ஆய்ந்து இந்த பூமியிலே வந்து அவர் சிலுவை மத்தியிலே அவ்வளவு பிரியம் வைத்து சிலுவையை எடுத்து அவர் அறைந்து மறிக்கும் வரைக்கும் அவ்வளவு பிரியம் வைத்தார். இது பிதாவுடைய சித்தம் விருப்பம் செய்கிற அந்த வாழ்க்கையே அவ்வளவு மகத்துவமுள்ள பிரியத்தை வைத்தார். அது ஒரு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறதே அவரிடத்தில் இல்லை. அதுதான் முதலாவது பிரியம் என்று அவர் அந்த முதலாவதுங்கிறதெல்லாம் பிதாவுடைய சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை. அதை அந்த விருப்பம் அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்சையாக இருந்தது. அதே ஒரு வாழ்க்கையிலே நானும் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்கிறேன். எப்படி என்றால், இயேசுடைய அந்த வாழ்க்கையின் ஜீவியம், ஆண்டவரே இந்த
இதை நான் வாங்கி புசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவியத்திலே அந்த உமக்காக வாழுகிற வாழ்க்கையின் அந்த பிரியம் ஆண்டவரே என்னிடத்திலே குறைந்து போயிடக்கூடாது, அது மங்கி போயிடக்கூடாது, இன்னும் அனல் மூட்ட வேண்டும், இன்னும் அனலாக இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண எப்பொழுதும் நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் இதை பானம் பண்ணுகிற அந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் அவருடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய ஜீவியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அநேகர் ஜீவியம் என்னோ தான் என்று அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகத்துவத்தை அறிந்தால் ஒரு காலம் அவர்கள் விடவே மாட்டார்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகத்துவத்தின் ரகசியத்தை அறிந்தால் இயேசுவை போல் மாற வேண்டும் என்று வாழ்கிற அந்த வாஞ்சையெல்லாம் ஆண்டவரே இந்த இதிலே நான் பிரியம் உள்ளவனாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும். ஒருக்கா கூட பிரியம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் செழித்த தன்மையிலே நான் வைக்க வேணாம் ஆண்டவரே. உண்மையாய் நான் வாங்குறதற்கு பிரியம் இருக்கட்டும். அதை எவ்வளவு விளக்கிறேன் கொடுக்கக்கூடிய என்னுடைய சரீரத்திலே எவ்வளோத்தையெல்லாம் நான் இழக்க வேண்டி இருந்தாலும், எவ்வளோத்தையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நான் இதில் பிரியமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறதற்கு அவ்வளோ பிரியம் வைக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும். அந்த பிரியம் குறைந்து போயிடக்கூடாது. அந்த வாழ்கிற வாழ்க்கையிலே ஜீவியத்தின் பிரியம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது ஆண்டவரே, அதை இன்னும் அதிகரிக்கட்டும். ஆகையால் நம்முடைய சரீர ரத்தம் இதையெல்லாம் இந்த பூமியிலே செய்கிறதற்கு அவ்வளவு தீவிரித்ததோ துடித்ததோ அந்த வாழ்க்கை பிதாவுடைய சித்தத்தை மகிமையாய் மகத்துவமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் ஜீவியம் என்னிடத்திலேயும் அவ்விதமாய் காணப்படும்ங்கிறதே நான் அதிகமாக இதனிடத்திலே கேட்க வாஞ்சிக்கிறேன், பிரயாசப்படுகிறேன். அந்த பிரியம் ஒரு காலம் குறைந்திராபடிக்கு இப்பொழுதும் பிரியப்படத்தக்கான வாழ்க்கையிலே வாங்கி புசித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய எதிலே அவருடைய வாழ்க்கையிலே வாழ வேணுங்கிற வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடைந்து ஜீவிக்க அது கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஏற்படுதா. ஆண்டவர் ஏற்படுத்தினான இந்த உறவு இந்த பூமியிலே வாழக்கூடியான சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை. இதை குறித்தான கவலைகளோ அச்சங்களோ இல்லாமல் கர்த்தரோடு கொள்ளக்கூடியான அந்த உறவிலே வாழக்கூடியான அந்த ஜீவியம் அங்கே அதைத்தான் அங்கே சொல்லும்போது, இதை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இறங்கி வந்த அப்பம் இதுவே. உண்மையிலே இந்த அப்பத்தை புசிக்கிற, இந்த மாமிசத்தை புசிக்கக்கூடியான என்னுடைய ஜீவிய வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரியான எந்த நிலையிலும் நான் அங்கே மரித்து போயிடக்கூடாதபடிக்கு கர்த்தரோடு உறவு கொள்ளக்கூடியான அந்த ஜீவிய வாழ்க்கையிலே அங்கே சூழ்நிலைகள் அப்படிப்பட்டான எந்த நிலைகள் அங்கே ஏற்படும் போதெல்லாம் அந்த காரியங்களிலே நான் கர்த்தரோடு கொள்ளக்கூடியான அந்த உறவு தான் எனக்கு மேன்மையானது என்று சொல்லி அதை எண்ணி அந்த காரியங்களெல்லாம் தவிடுபடியாக்க முடியாது, சரி செய்ய முடியாது, அதை ஒப்புரவாக்க முடியாது, அதை இங்கே தேவ சமூகத்திலே அதை நிறுத்தி செய்ய முடியாது. அந்த உறவிலே நான் அங்கே இனி நினைத்து கொள்ள முடியாத அந்த ஜீவியத்துக்குள்ளே என்ன செய்விடுவேன், இங்கே கொண்டு வந்து விடுவேன். நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன். நான் ஒரு மரித்து போன மனுஷனாய் அங்கே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாய் நான் என்ன செய்ய மாட்டேன். அங்கே நான் தூரம் நான் நிற்க மாட்டேன். இந்த நாட்களில் தேவன் பேசிய அந்த வார்த்தை கடந்த காலங்களிலே முந்தைய நாட்களில் தேவன் அதிகமான உற்சவத்தையும் வல்லமையும் இங்கே கொடுத்தார். ஜீவப்பம் நானே, இதை புசிக்கிறவன் ஒருவதும் அங்கே என்ன செய்வான், மறைக்க மாட்டான். அவன் என்றென்றைக்கும் அவன் பிழைப்பான். இந்த நித்திய ஜீவனுள்ள மெய்யான அந்த வார்த்தையின்படி தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய ஜீவிய வாழ்க்கையும் அப்பேற்பட்ட ஆவியினாலே நடத்தப்படும்படியான அந்த ஜீவியம், அபிஷேகத்தினால் நடத்தப்படும்படியான ஜீவியம், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு அந்த ஆவிக்குள்ளே என்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆவியினாலே அங்கே ஜீவியத்தை நிர்ணயித்து வாழக்கூடியான அந்த மேன்மையான வாழ்க்கை விழாய் வாழ்வதற்குரிய தேவ பிள்ளனை இன்னுமாய் பரிசுத்தாக தந்து என்னை நடத்துவான் சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் சபையை கொடுத்த வார்த்தை என்னையும் அதிகமாக அது தொட்டது. அங்கே எனக்கு மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு பொருளை நான் வேண்டும் என்றால் அதை என்ன விலைக்கிறையும் கொடுத்தாவது நான் அதை பெற்றுவிடணும் என்று என்னுடைய இருதயம் அதை வாஞ்சிக்கும். அதே போல் அங்கே பேதுரு அப்போஸ்தலர் மற்ற 12 சீசர்களும் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடத்தான் உண்டே. அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்களுக்கு பின்னான அந்த பூமிக்குரிய ஜீவியம் எல்லாம்
அது ஒரு வெளியேற பெற்றதாய் அவர்கள் தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் முழுமையாக நம்பி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்து இந்த பூமியிலே எது மேன்மை உண்டு என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அதே போல் நானும் வாஞ்சிக்கிறேன். இந்த பூமியிலே ஜீவன் தரும் வார்த்தை ஒன்று அது மேன்மையானது. அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையினுடைய பாடுகளே அது இந்த பூமியிலே என்னை ஜீவனுக்குள்ளாய் நடத்தும். அதே எனக்கு நித்திய ஜீவனை தரும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படியே வாழ வேண்டும் சொல்லி அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே அவரோடு ஒன்றித்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே, அவரை தேடுகிறான் அந்த வாழ்க்கையிலே நான் வளரும்படிக்கு தேவன் காலை வேளையிலே என்னோடு பேசியான அவருடைய வார்த்தைக்காய் அதீதமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டான காரியமெல்லாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்றான். இந்த வார்த்தையை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைய நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னை ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாய் இன்றைக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு முத்தை ஒருவன் கண்டுகொண்டால் அவன் தனக்கானவை எல்லாவற்றையும் அவன் உடனே அதை விற்று அதை பெற்றுக்கொள்கிறான ஒரு மனுஷனை நிற்க முடியாது. அவன் அந்த முத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தன்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த தனக்குண்டான காரியங்களை விட அந்த முத்தினுடைய பெறுமதி அது அதிகமாக இருக்கும் பட்சத்திலே தான் அவன் தனக்குண்டானவைகளை அவன் விற்று அந்த காரியத்தை அந்த முத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியான ஒரு சிந்தை அவனிடத்திலே காணப்பட முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அவர் தன்னை வெறுமையாக்கினார். தனக்கானவை எல்லாவற்றையும் அவர் தன்னை வெறுமையாக்கி என்னை அவர் விசேஷித்தவராக எண்ணினபடியினால் என்னை அவர் மீட்டு கொண்டார். அவருடைய காரியங்கள் அது அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நான் இந்த அளவுக்கு நான் ஒரு முத்தாய் பெருமதி வாய்ந்தவனாய் நான் நோக்கி பார்க்கிறேனோ அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையெல்லாம் நான் எனக்கானவைகளை தேடுகிறான் அந்த வாழ்க்கையிலேருந்து நான் விடுதலையாக முடியும். அந்த காரியங்களை வெறுத்து எது எனக்கு தேவையோ எது எனக்கு விலையேற பெற்றதோ அதை நான் தேடுகிறான் ஒரு மனுஷன் நான் நின்றுவிட முடியும் என்றதை தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய சித்தம் செய்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கென்று என்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறான் அந்த ஒரு வாழ்க்கையிலே தான் தேவனுக்கென்று நான் என்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்து நடப்பித்து வாழுகிறான் ஒரு மனுஷன் நான் நின்றுவிட முடியும். அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையெல்லாம் தேவனுடைய அருளை பெற்றான ஒரு மனுஷனாய் தேவனுக்கென்று செய்கிறான் எல்லா காரியங்களிலும் தேவன் மகிமைப்படுத்தத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷன் நின்று விட முடியும். இந்த நாட்களிலே தேவனுடைய பந்தியிலே அமர்ந்திருக்கிறான நான் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவனாய் நிற்கக்கூடியான நான் எப்பொழுதும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நான் பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசித்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே அவரை நான் ஆசையாய் பற்றி கொண்டு அவருடைய தேவையை உணர்ந்தவனாய் அவர் எவ்வளவு பெருமதியான ஒரு வாழ்க்கை என்பதை உணர்ந்தவனாய் எனக்கானவைகளை தேடுகிறான் அந்த வாழ்க்கையிலே அந்த பாவமான வாழ்க்கையிலே என்னை நானே வெறுத்து தேவனுக்கென்று வாழத்தக்கதுக்கு ஏதோ அவருடைய சித்தம் செய்து வாழ பரிசுத்தாவியான வருகிற நாட்கள் என்னை நடத்துவாராகாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே தேவன் சபையிலே இங்கே என்னோட பேசின பகுதியெல்லாம் இன்றைக்கு என்னை நானே சோதித்தறியும்படியாக என்னை நானே ஞானிக்கும்படியாக இன்றைக்கு சபையில் என்னோட பேசியிருக்கிறார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நானும் குறைவுபட்ட ஒரு மனுஷனாக இங்கே நிற்கிறேன். எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு விலை மதிப்பில்லாத விலை உயர்ந்த அவருடைய ஜீவனை பெறுவதற்கு இன்றைக்கு நான் விருப்பமாக இருந்தும் தகுதி இல்லாத ஒரு மனுஷனாக இன்றைக்கு நிற்கிறேன். இன்றைக்கு நான் எப்படி தகுதி பெற வேண்டும் என்பதை தேவன் சபையினவே இன்றைக்கு அவர் கடிந்து கொண்டு இங்கே பேசியிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய ஜீவனை என்னுடைய அற்பமான அந்த ஜீவனை என்னுடைய அற்பமான அந்த சுயத்தை நான் முதலாவது இன்றைக்கு சிலுவையில் அறைய வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய அந்த விலையுயர்ந்த அந்த ஜீவனை பெறுவதற்கு முதலாவது என்னுடைய ஜீவனை நான் இங்கே கொள்ள வேண்டும். என்னுடைய ஜீவனை அவருக்குள்ளாக இங்கே அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது நான் இன்றைக்கு நிறைவான அவருடைய அந்த அப்பத்தை அவருடைய ரசத்தை அவருடைய சரீரத்தை நான் புசிப்பதற்கு நான் தகுதியுள்ள ஒரு மனுஷனை இங்கே மாறிவிட முடியும். இந்த நாட்களிலே தேவன் அதிகமாக என்னோட இங்கே பேசியிருக்கிறார். என்னுடைய நிலையிலே நான் எல்லாவற்றையும் சோதித்தறிந்து இன்றைக்கு நலமான அவருடைய காரியங்களை நான் பகுத்தறிந்து கொண்டு அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நாட்களிலே தேவன் நடத்துவான்னு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் சகோதரத்து வார்த்தைக்காய் தேவன் அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் உணர்வடையும்படி பேசின இந்த வார்த்தையெல்லாம்
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறான் மனுஷன் ஒரு விசுவாசியாகவும் ஒரு ஊழியக்காரனாகவும் இருக்கிற அந்த மனுஷனைத்தான் தேவன் கடைசி நாட்களில் அவர் வெட்கப்படும்படி செய்கிறான் அந்த காரியத்தை கொடுத்தான் தேவன் இந்த காலவெளியில் இடைப்பட்டார். சபைக்கு வந்தும் அறிக்கை செய்தும் ஜெபம் பண்ணியும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் என்னுடைய சுயத்தை நான் இழக்காவிட்டால் அவருடைய ஜீவனை நான் பங்கு கொள்வதற்கு ஒரு பாத்திரவான் அல்ல என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு இடைப்பட்டார். உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையோ நான் இச்சித்தால் அது சூழ்நிலைகளை அதோடு நான் ஒத்து போனால் அந்த காரியங்களை இழக்க நேரிடும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு உணரவிடும்படி பேசான வார்த்தைக்காய் தேவன் அதை மசோதரிக்கின்றேன். என்னுடைய கண்களை நான் எங்கும் பறக்க விட்டு என் வாய்களை விரிவாக திறந்தும் என் இதயங்களை எங்கும் சாய பண்ணியும் நான் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் ஒரு பிரயோசனம் இல்லை என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் உணர்வடையும்படி என்னை பேசினார். நானும் என்னுடைய சுயத்தை நான் இழக்காவிட்டால் இந்த தேவனுடைய ஜீவனுள்ள அந்த அப்பத்தை தேவனுடைய சரீரத்தை நான் அதை பங்கு கொள்ள முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த ஆணித்தரமாக இந்த சபையில் கூறினார். நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய சுயத்தை நான் இழக்காமல் என் இதயத்தை எங்கும் சாய பண்ணி என் வாய்களை விரிவாக திறந்தும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறான் வாழ்க்கையில் ஒரு பிரயோசனம் இல்லை என்பதைத்தான் உணர்வடையும்படி தேவன் செய்தார். நான் வர என்னுடைய நாட்களிலும் என்னுடைய ஜீவனை என்னுடைய பலத்தினால் முடியாது என்பதைத்தான் நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். இப்பகுதியெல்லாம் தேவன் அவருடைய பலனை தந்து வர நாட்களிலும் இந்த சுயம் என்னை இழக்கத்தக்காக அந்த வாழ்க்கையில் கடந்து செல்ல தேவன் நாம் அவருடைய ஆவியை கொண்டு என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கின்றேன், நம்பிக்கை அடைக்கின்றேன். தேவன் நாம் என்னை காத்து உதவிசுவராகும். ஆண்டவர் காலை வேளையமாய் பேசின வார்த்தைக்கை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவர் சீசர்களின் 2 விதமான சீசர்களை குறித்து ஆண்டவர் காலை வேளையிலுமாய் பேசினார். உண்மையாய் தேடுகிற சீசர்களும் தேவனுடைய மகிமையை தேவனுக்குரிய லாபத்தை தேடக்கூடிய சீசர்களையும் குறித்தும் ஆண்டவர் காலை வேளையிலுமாய் பேசினார். இந்த வார்த்தையானது என் ஜீவனாய் இருக்கும்படி அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் காலை வேளையிலுமாய் ஆண்டவர் என் வார்த்தையை பேசினார். அதிகமாக என்னுடைய ஜீவன் உண்மையான ஒரு சீசனாக இருக்க வேண்டும் சொன்னால் அனுதினமும் தன்னுடைய ஜீவனை இழந்து தேவனுடைய சீசனாய் மாறுவதற்கு தன் சுயத்தை உடைத்து நொறுக்கி அவன் சாம்பலாய் மாறக்கூடிய ஜீவியம். அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல நான் அதிகமாக விரும்புகிறேன். உண்மையாக என்னுடைய சுயமானது நான் சீசனாய் இருப்பதற்கு அது ஒருபோதுமே அது உதாரணமாகவோ அல்லது காரணமாகவோ மாறிவிட முடியாது. சுயத்தை நான் அழித்து நொறுக்கும் போதெல்லாம் அவருடைய சிலுவையை எப்போது நான் எடுத்து சுமந்து கொண்டு அவருடைய சீசனாய் மாற முடியும். இந்த பூமியிலே அவர் 12 சீசர்களையும் அவர் பேசும்போதும் அவர்கிட்ட கேட்க நீங்களும் போவதற்கு மனமாக இருக்கும்போது இருக்கிறீர்களா என்று இருக்கும்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே யாரும் போக முடியும், உள்ள வார்த்தையும் உடன்தானே உண்டு, நாங்கள் எங்கு செல்ல முடியும், உன் மனம் இருந்தால் அந்த காரியம். அந்த ஒரு ஜீவியத்தை தான் நானும் வாஞ்சிக்கிறேன். எப்போதும் அந்த சமூகத்தை விட்டு இந்த பூமியில் என்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. இந்த பூமியில் அவருடைய ஜீவன் இல்லாமல் அவருடைய துணை இல்லாமல் இந்த பூமியிலே வாழ முடியாது. பேதுருவை போல் நானும் அன்றைவிடத்தில் இதைத்தான் கேட்க முடியும், தகப்பனே நம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கு செல்ல முடியும், இந்த பூமியிலே உண்மையில்லாத நான் வாழ்க்கையை முடியாது ஐயா என்று சொன்ன அந்த வாழ்க்கைக்குள்ளாகத்தான் நானும் கடந்து செல்ல முடியும். எப்போதுமே இந்த பாடுகள் நிறைந்த உலகிலே நான் ஜீவனை பெறும்படி தேவனுக்கு உகந்ததாய் உண்மை உள்ள சீசனாய் எப்போதும் திகழ்ந்து அவருக்கு உகந்த வாசனையாய் மாறுவேன் சபையில் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள ஆவியான உதேஸ்வரர். கர்த்தருடைய வசனம் இருப்பதா ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை மூலமாய் அங்கே நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். இந்நாள் வரைக்கும் இங்கே சபையிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆண்டவரை இங்கே துதிப்பதும் இங்கே நடக்கக்கூடிய இந்த அப்பம் பிக்குதலிலே இங்கே நான் பங்கு பெறுவதும் அது பாரம்பரியமான இங்கே நடக்கக்கூடிய ஒன்று தானே. அதிலே நானும் பங்கு பெற வேண்டும் என்கிற விருப்பத்துடன் இங்கே பங்கு பெறுவதும் தேவனை நான் பிதாவே என்று இந்த கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவதுமான அந்த காரியங்கள் இந்நாள் வரைக்கும் அது இந்த சபை முடிந்து செல்லும்போது அது எனக்குள்ளே ஒரு மன திருப்தி எங்கே தந்ததாக நான் இந்த காலை வேளையில் உணரவில்லை. ஏனென்றால் அது ஒரு வெறுமையான ஒன்றாக நாள் வரைக்கும் இருந்ததை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். காரணமெல்லாம் ஆண்டவருடைய அந்த அருள் என்னிடத்திலே அங்கே இருக்கவில்லை என்கிறதை தான் நான் உணர்கிறேன். ஏனென்றால் அந்த அருள் இருக்கும்போது தான் மனதார ஆண்டவரை நான் போற்றும்போது அங்கே அவரும் என்னோடு உருவாடக்கூடிய அந்த ஜீவியம்
அப்பொழுது என்னுடைய இருதயத்திலே அது மேன்மையுள்ள ஒரு திருப்தி ஒன்று அங்கே உருவாகும். கடந்த நாட்களிலே அந்த திருப்தியை அங்கே உணர்ந்திருந்தேன். ஆயினும் இடைப்பட்ட காலங்களிலே நான் அந்த திருப்தியை அங்கே உணரவில்லை. காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசியதெல்லாம் ஆண்டவருடைய அருளை பெறாமல் ஒருபோதும் இந்த திருப்தியை உணர மாட்டேன் என்கிறதை ஆணித்தரமாக கூறினார். நானும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு முழுமையாக என்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சுயத்தை வெறுக்கக்கூடியது அல்லாமல் வேறொன்றுமில்லை. இந்த காலை வேளையிலே நானும் அந்த சுயத்தை வெறுத்து தேவ சமூகத்தில் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை இந்த நாட்களை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய கடினமான இருதயத்தில் இந்த சிந்தனைகள் யோசனைகளை அறிவார். இருப்பினும் அவர் என்னை அங்கே திடமாக்குவார் என்று முழுமையான நம்பிக்கையுடனே இந்த காலை வேளையை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் எனக்கு உதவிச்சாரா. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். காலை வேளையிலே தேவன் பேசியான வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் பேசும் பொழுது என்னுடைய இருதயத்திலே நான் கேட்டான கேள்வியெல்லாம் சபைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், அறிக்கை செய்யலாம், போகலாம் என்ற அந்த பகுதிகளை குறித்து நான் சிந்தித்த பொழுது தேவன் கொடுத்தான அந்த வார்த்தை மூலம் நான் உணர்ந்து கொண்ட காரியமெல்லாம், ஒரு குழந்தை ஒன்று பிறந்து அது வருடங்கள் கழியும் பொழுது அந்த குழந்தையினிடத்திலே ஏற்படுகின்றான அந்த மாற்றங்கள் அந்த உலகத்திறுதியிலே எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை குறித்து யோசித்த பொழுதும் தேவனுக்குள்ளாக பிறந்த நான் இன்று வரைக்கும் அந்த வளர்ச்சியிலே எவ்வாறு இருக்கிறேன் என்பதை குறித்து தான் யோசித்தவனாக நான் இந்த நாட்களிலே இருந்தேன். ஒரு ஊனமுள்ளவனாக தேவனுக்குள்ளாக பிறந்த நான் அந்த ஊனமுள்ளவனாகத்தான் இன்றைய நாட்கள் முழுவதும் கடந்து வந்திருக்கிறேன் என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது மிகவும் கவலையான ஒரு காரியமாகத்தான் இந்த நாட்களிலே காணப்பட்டேன். தேவன் காலை வேளையிலே பேசான வார்த்தை என்னை மிகவும் உடைத்தது. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் கூறும் பொழுது, பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளதாய் செய்யப்படுகிற என்று ஒளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றாள். அதேபோல் தேவன் நான் அந்த தேவனுடைய அந்த ஒளியை, தேவனை நான் எவ்வாறு நான் தேடுகிறேன், எவ்வாறு நான் பற்றி கொள்கிறேன், அந்த ஆசை விருப்பம் என்னிடத்தில் எவ்வளவாக காணப்படுகிறது என்பதை குறித்து நான் இந்த வேளையில் சிந்தித்தவனாய்த்தான் கடந்து இருக்கிறேன். தேவன் காலை வேளையை கொடுத்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இயேசு அந்த சீசர்களை கொடுத்து செல்லும் பொழுது அவர்களை நோக்கி, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னான். அந்த வார்த்தை என்னை மிகவும் அந்த வார்த்தையை சிந்திக்க வைத்தது. என்னுடைய வேலை எப்பொழுது வேண்டுமானாலும், இப்பொழுதும் சரி, எந்த இரவிலும் சரி, எந்த நாட்களும் சரி, நான் நானே அந்த சூழ்நிலைகளிலே நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தேவன் இந்த காலை வேளையிலே என்னோடு பேசியிருந்தார். இனிவரும் நாட்களிலும் நான் என்னுடைய அந்த சுயத்தை நான் உடைத்து தேவனுக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுத்து வருகின்ற நாட்களில் நான் நடந்து கொள்வேன். தேவனுக்கு அறிக்கை செய்கிறேன். என்னுடைய அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் எனக்கு உதவி செய்கிறார்கள்.